மொத்தம் 5 நாடுகள் கிளைமேட் சேஞ்சினால பாதிப்படைறதுல முன்னணியில இருக்கு, அழியும்னே சொல்லலாம். அதுல இந்தியாவும் ஒண்ணு. அந்த 5ல 2 உங்க பக்கத்து வீடு பாகிஸ்தானும் பங்களாதேஷும். நமக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே இயற்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட நீங்க தப்பிக்கவே முடியாது. எல்லாமே இயற்கையோட தொடர்புடையது. கிளைமேட் சேஞ்ச் மனிதர்களையும் மனிதர்களோட மெஷின்களை மட்டும் அழிக்காது, மாஸ் எக்ஸ்டிங்ஷனே செஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சு போயிடும். வாழ்க்கைய பத்தி ஒரு புரிதல் வேணும். இதற்கான கல்வி நமக்கு கொடுக்கப்படுறதே இல்லை. நம்ம முழு கல்வி திட்டத்திலையுமே ஐங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஐனா நான். எல்லாத்த பத்தியும் சொல்லி கொடுக்கறாங்க, ஆனா நம்மளை பத்தி சொல்லி கொடுக்கறதே கிடையாது. நம்ம ஆசைகள் எங்கிருந்து வருது, ஏன் வருது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளை பத்தியே நமக்கு தெரியறதில்ல. மனிதன் இப்ப தப்பி பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிற சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணமே இதுதான். இந்த சூழ்நிலையில கீதை எதுக்கு? உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கா? கிடையாது, இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு. சொர்க்கத்தை பத்தி பேசுறதை நிறுத்துங்க, முதல்ல பூமியை காப்பாத்துங்க. அதுவே பெரிய விஷயம்.